ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் முத்து மீனா பக்கத்தில் உட்காந்துட்டு விரலை வாயில் வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கார் பாருங்களேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் என்றைக்கு ஏறப்போகுதுன்னு தெரியலை. அவங்க ஒரு பக்கத்து பிளான் போடுறாங்க. முத்துவை எப்படியாச்சும் பிளான் பண்ணி கவுக்கணும், அவன் பேரை அசிங்கப்படுத்தணும், அவனுக்கு நல்லா ஊற்றி கொடுத்தோம்னா அவன் எப்படியும் கலாட்டா பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கொடுக்கு இருக்குதே, எப்போ பாரு அவங்களுக்கு எப்போ பாரு ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒவ்வொரு நேரத்தில் நல்லது தான் சொல்லுது. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சரிடி, நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், எப்படியாவது ஊற்றி கொடுத்துருவான் பாரேன் அப்படின்னு சொல்லி பிளான் போடுதுங்க. எல்லா சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் போட்டு வதம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம முத்துவை போட்டு துவைச்சி எடுக்கிறாங்க, அவருக்கு கெட்ட பேர் வரணும்னே. எல்லா பக்கட்டும் எல்லா வில்லர்கள் பூராமே சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக முத்துவை டார்கெட் பண்ணி அவனை வீழ்த்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு எப்போ வில்லன்கள் சந்தோஷப்பட்டாங்களோ அப்போவே நமக்கு ஒரு முடிவு வந்துடுது. கண்டிப்பாக இதில் முத்து வந்து ஜெயிக்கத்தான் போகிறாங்க. அப்படி கெத்தாக அப்படி இருக்க போகிறாங்க. மற்றவங்க எல்லாரும் மண் வாங்க போகிறாங்க, முகத்தின்னு மூஞ்சியை கொண்டு போய் மண்ணில் போய் முட்டிக்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இந்த ரோகிணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாயகன் படத்தில் வருமே, நம்ம நல்லா இருக்கணும் 4 பேரை என்ன வேணாலும் பண்ணணும், அந்த மாதிரி தாங்க நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் எக்கேடு கட்டான்னா எல்லாரையும் இப்படி குட்டையை குழப்பி மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரோஹிணி நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆக போகுது, பல்பு தான் வாங்க போகிறாங்க. எதுலேயுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி முத்து அப்படியே மிதந்து வர போகிறாங்க. ஏன்னா கை கொடுக்குறதுக்கு இங்கே மீனாக இருக்காங்க இல்லையா முத்துக்காண்டி. அண்ணாமலையை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு 4 பேர் செட் பண்ணுறாங்க. ஸ்ருதி அம்மா. இந்த சுதாவுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. நம்ம பொண்ணு நல்லா வாழ்கிறாளா அதைத்தான் பார்க்கணும். பொண்ணு வாயாலே சொல்லிட்டா நான் நல்லா இருக்கேன் மம்மி, ஹாப்பியாக இருக்கேன், எல்லோரும் நல்லவங்களா இருக்காங்க. இந்த முத்து தான் அப்பப்போ ஏதோ லொடலொடன்னு பேசுவாங்க, ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, மீனா எனக்கு ஹெல்ப்பாக இருக்காங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிடுறாங்க. ஆனாலும் அங்கே சுதா இருந்துட்டு எப்படியாவது பிரித்து என்ற மோளை என் வீட்டுக்கு கூட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல பிளானில் இருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாலே பிள்ளை ஊட்டி வந்துட்டாலே அந்த வீடு பத்தாது, எப்படியும் தனித்தனியாக போகணுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ பொறுமையாக உன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போ. அது ஏன் ஒருத்தரை மண்ணை குப்பரை தள்ளி விட்டுட்டு மண்ணை மூஞ்சில் அப்பி விட்டு நீ கூட்டிகிட்டு போக நினைக்கிற உன் பொண்ணை? அந்த புத்தி எதுக்கு இருக்குது? சில பேர் அப்படித்தாங்க இருக்காங்க, தான் பொண்ணு தான் வீட்டோட வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சுதா மாதிரி ஆளுங்க. ஆனால் நிறைய பேர் தான் வீட்டில் வந்தால் போதுன்னு நினைப்பாங்க பொண்ணுவை. ஆனால் இந்த சுதா என்ன பண்ணுறாங்க, 4 பேரை ரெடி பண்ணுறாங்க, போய் அண்ணாமலை பக்கத்தில் உட்கார வச்சு அவர் மேலே மிதிக்கிற மாதிரி ஒரு ஆள் சூக்காலால் மிதிச்சிட்டே இருக்காங்க. அவங்க வேகமாக முத்து எந்திரிச்சு சண்டை போட போகிறாங்க. அப்போ கூட நம்ம மீனா கையை பிடிச்சி தடுக்க போகிறாங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, முத்து அப்படியே வாயில் விரலை வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரியே கையை வச்சுட்டு இருக்க சீன்லாம் செம்ம சீன்னு சொல்ல முடியுங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பார்க்க வேண்டிய சீன். நம்ம சிறகடிக்க ஆசை அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.